பால் கறக்கிற மிஷினில் வந்து நிறையா மாடல்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாடு முதல் 100, 200, 500 மாடு கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மிஷின் நிறையா இருக்குங்க. இந்த மாடல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாடு வச்சுருப்பாங்க, 2 மாடு இல்லை மேக்ஸிமம் 5 மாடு வரைக்கும்னா இந்த மாடல் போதுங்க. இது வந்து நல்ல ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான மிஷினுங்க. இதோட விலை கம்மியாக போனீங்கன்னா வந்து குவாலிட்டி, அதாவது வந்து பல்சேட்ரு, லைனர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறதில்ல. கையில் கறக்கிறதுக்கும் மிஷினில் கறக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து வேறு இடத்துல கறப்போ நம்ம கூட அந்த கை வச்சு கறக்கிறப்போ அந்த நகை எல்லாம் வந்து படும். ஆனால் மிஷினில் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் லைனிங் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது வந்து மாடு வந்து நம்ம சாஃப்டாகவும், எங்கள் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால ரத்தம் வந்துருச்சு, காம்பு புண்ணாயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லைங்க. கண்டிப்பாக மசாஜ் பண்ணுற டைப்பு தான் கொடுக்குறோம். உரியிற டைப்பு நாங்கள் கொடுக்குறது இல்லைங்க. ஹேண்ட் ஆப்ரேட் கொடுக்குறது இல்லைங்க. பேட்டரியில் இயங்குறதெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. மசாஜ் டைப்பு, பல்சேட் டைப்பு தான் நாங்கள் மிஷின் கொடுக்குறோங்க. பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கம்பெனி பேர் ஸ்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸுங்க. நான் இந்த கம்பெனி நிறுவனத்தின் ப்ரொப்ரைட்டர். இப்போது நம்ம பால் கறக்கிற மிஷினு மற்றும் மாட்டுப்பண்ணை உபகரணங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். பால் கறக்கிற மிஷினில் வந்து நிறையா மாடல்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாடு முதல் 100, 200, 500 மாடு கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மிஷின் நிறையா இருக்குங்க. அந்த மாடலை பார்த்து நமக்கு வந்து எந்த மாதிரி மிஷின் வாங்கணும் அப்படிங்கிறதும், இப்போ நம்ம வந்து ஒரு மாடு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவு மிஷின்லாம் தேவைப்படாது. அதுக்கான அளவான மிஷின் நம்மக்கிட்டே இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம வந்து மிஷினை பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாடு இல்லை 5 மாடு கறக்கிற மாதிரி உள்ள மிஷினிங் இருக்குதுங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு மாடு வச்சுருப்பாங்க, ஒரு மாடு முதல்ல ஒரு 5 மாடு கறக்கிற மாதிரி உள்ள இந்த பக்கெட், இந்த மிஷின் வரும். இந்த மாடல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாடு வச்சுருப்பாங்க, 2 மாடு இல்லை மேக்ஸிமம் 5 மாடு வரைக்கும்னா இந்த மாடல் போதுங்க. இது வந்து நல்ல ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான மிஷினுங்க. இதோட விலை கம்மியாக போனீங்கன்னா வந்து குவாலிட்டி, அதாவது வந்து பல்சேட்ரு, லைனர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறதில்ல. நம்ம வந்து ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து நம்ம மாடு வாங்குகிறோம். அதில் வந்து நம்ம பார்த்து தேடி வாங்குவோம். நல்லா கறக்குதா, எப்படி இருக்குது, பல்லு பார்த்து சுழி பார்த்துலாம் வாங்குகிறோம். அதை கறக்கக்கூடிய இயந்திரம் மட்டும் வாங்குறது பார்த்திங்கன்னா விலை கம்மியாக உள்ளது போதும் அப்படின்னு வந்து வாங்காமல் அது தரமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து பாலை கறந்து நமக்கு கொடுக்குறது. அது மூலயமா தான் நமக்கு வந்து அதுக்கு இன்கம் வரப்போகுது. ஸோ அந்த மிஷினை மட்டும் நம்ம வந்து தரமான மிஷினாக நீங்கள் பார்த்து வாங்கணும். விலை குறைவான மிஷின் அப்படிங்கிறத வாங்காமல் தரமான மிஷினை எப்படி இருக்குது, மிஷின் வாங்கின பிறகு சர்வீஸ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குறது தான் உங்களுக்கு வந்து இந்த தொழிலை வந்து லாபகரமாக நம்ம கொண்டு வர முடியும். அது நம்ம சக்ஸஸும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மிஷினை பார்த்து வாங்க. இப்போ நம்ம 2 மாடு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கான மிஷின் இருக்குதுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா நம்ம எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் 10 லட்சம் உள்ள மிஷின்லாம் இருக்குது. அது மாட்டோட எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது. நம்ம ஒரே நேரத்தில் 10 மாடு கறக்கிற மாதிரிலாம் நம்மள்ட்ட மிஷின் இருக்குதுங்க. அது இல்லாமல் நம்ம ஒரு 2 மாடு தான் வச்சுருக்கோம், ஒரு 10 மாடு தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கான மிஷினை அவங்க இந்த நிறுவனத்திட்ட நீங்கள் கேட்டு வாங்கி, எனக்கு இத்தனை மாடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிக செலவினத்தை கொண்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ 2 மாடு தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு 80,000 1 லட்சம் கொடுத்து வாங்காமல் அதுக்கான மிஷினை பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா லாபகரமாக நம்ம இந்த தொழிலை கொண்டு போகலாங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கையில் கறக்கிறதுக்கும் மிஷினில் கறக்கிறதுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? இப்போ வந்து நம்ம மிஷினில் கறக்கிறதுக்கும் கையில் கறக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து 2 வகை நம்ம சொல்லலாங்க. ஒன்று வந்து கையில் தெரிஞ்சவங்க மட்டும்தான் மாடை கறக்க முடியும், சரிங்களா. 2வது வந்து மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் உள்ள நம்ம அக்காவோ இல்லை வந்து வீட்டில் உள்ள மனைவி, பையன், அந்த மாதிரி இல்லை அப்பா அம்மா இருக்கிறவங்கன்னா அவங்க ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். 2வது கை கறவை தெரியாதவங்க கூட இந்த மிஷினை வந்து எளிதாக நம்ம வந்து இயக்க முடியும். 3வது இப்போ இந்த கறவை கையில் கறக்கிறதுக்கும் மிஷினில் கறக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து வேறு இடத்துல கறப்போ நம்ம கூட அந்த கை வச்சு கறக்கிறப்போ அந்த நகை எல்லாம் வந்து படும். ஆனால் மிஷினில் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் லைனிங் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது வந்து மாடு வந்து நம்ம சாஃப்டாகவும் ரொம்ப ஃபீல் பண்ணும். அதாவது நம்ம பிடிச்சி இழுப்போம். இதெல்லாம் வந்து இழுக்காமல் மசாஜ் பண்ணி கறக்கிறது தான். எப்படி சொல்கிறதுனா, கண்ணுக்குட்டி எப்படி பால் குடிக்குதோ அந்த டைப்பில் உள்ள மெத்தட் தாங்க இது. உரியிற டைப்பு கிடையாது. உரியிற டைப்பை நம்ம யாருக்கும் சஜஷன் பண்ணுறது இல்லைங்க. சார், இப்போ கையில் கறக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டோட மடிக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை. மிஷினில் கறக்கும்போது எதனா ப்ராப்ளம் வருங்களா? இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா கையில் கறக்கிறதுக்கும் மிஷினில் வந்து கறக்கிறதுனால நிறைய பேர் பயந்துருவாங்க. அதான் வந்து ரத்தம் வந்துடும், உறிஞ்சிரும், அதனால் புண்ணு வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
மிஷினில் கறக்கும் போது நல்லா நம்ம தரமான அந்த காம்பள மாடு டியூப்லாம் நம்ம பயன்படுத்துகிறப்போ அதுக்கு மிஷினால் ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி வராதுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 வருஷமாக நாங்கள் இந்த தொழிலில் பண்ணிகிட்ருக்குறோம். 10 வருஷம் 19 வருஷமாக நம்ம அனுபவத்தில் இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நம்ம வந்து எங்ககிட்ட மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இப்போ ஸ்டில் இப்போ ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மிஷினால் எங்கள் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால ரத்தம் வந்துருச்சு, காம்பு புண்ணாயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லைங்க. உங்கள் மிஷின் எந்தெந்த மாதிரி இடத்துக்கு சார் தேவைப்படும்? இப்போ எங்கள் மிஷின் பார்த்திங்கன்னா வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு 2009 அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாடு டெக்ஸ்டைல்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இப்போ காலங்கள் மாற மாற வந்து நமக்கு இந்த கை கறவை ஆளெல்லாம் கம்மியாகிடுச்சிங்கிறதுனால இப்போ 2 மாடு 5 மாடு வச்சுருக்கிறவங்களும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து பேக்கெண்டில் எல்லாருமே வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்பின்னிங் மில்ஸு இப்போ அந்த மாதிரிலாம் பின்னாடி வச்சுருப்பாங்க, கோசாலையிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உள்ளவங்க ஒரு பலவாக 10 மாடு வச்சுருந்தாலுமே இப்போ வந்து மிஷினில் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியாகவும் பாதுகாப்பு முறையில் தான் இருக்குதுங்க. உங்கள் மிஷினுக்கு சப்சிடி கவர்மெண்ட் சப்சிடி இருக்கா சார்? கவர்மெண்ட் சப்சிடி அப்படிங்கிறது வந்து எங்கள் நிறுவனத்தில் அந்த மாதிரி கிடையாதுங்க. கவர்மெண்ட் சப்சிடி இப்போ எதுவும் இல்லைங்க. அது என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து இந்த பிஎம் ஸ்கீமில் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் திட்ட அலுவலர் மூலியமாக தான் கொடுக்குறாங்க. எந்த ஒரு தனி நிறுவனம் வந்து சப்சிடி அப்படிங்கிறத கொடுக்கறது இல்லைங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேங்க் மூலியமாக தான் வந்து சப்சிடி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஆமாம், இப்போ எங்கள் அரசு மூலியமாக அப்படின்னா அதுக்கான திட்ட அலுவலர் இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும். அவங்கள நீங்கள் அணுகி எங்களை மாதிரி கம்பெனிகிட்ட நீங்கள் கொட்டேஷன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்து 35% அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கீம் இருக்குதுங்க. இது மூலயமா வந்து கவர்மெண்ட் மூலயமா ஒரு திட்ட அலுவலர் இருக்காது, அவர் மூலயமா ப்ளஸ் வந்து அந்த பேங்க் மூலியமாக தான் வருங்க. எங்களை மாதிரி தனி நிறுவனம் எப்போவுமே உங்களுக்கு டைரெக்டாக சப்சிடி டிஸ்கவுண்ட் பண்ணி வழங்காது. அப்படி ஒரு திட்டமும் கிடையாதுங்க. அதை வந்து நீங்கள் அதோடைய சார்ந்த வந்து தகவலை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் வாங்குறது நல்லதுங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ண வச்சுக்கோங்களேன். சரிங்க. அம்மா பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வில்லேஜ் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பால் 2 மாடு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. பால் பண்ண வச்சு கொடுக்கணும். இது உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் உங்கள் மிஷினரி பார்க்க வரேன். நீங்கள் என்ன மாதிரி மிஷின்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ அவங்க அம்மா இப்போ இருக்காங்க, எத்தனை மாடு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து கேட்போங்க. இப்போ 1 மாடு 2 மாடு தான், இல்லை வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது அனிமல் அதிகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது வந்து பிளான் இருக்கா, ஐடியா இருக்கா, அந்த மாதிரி வந்து நம்ம கேட்டுக்கிறோங்க. அப்போது அவங்க என்ன வந்து அதை அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்கை வச்சு இப்போ ஒரு 5 மாடு தான் வச்சுருக்காங்கன்னா அதுக்கான மிஷினை தான் நாங்கள் சஜஷன் பண்ணுறோம். வந்து அவங்களோட வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்குறது கூட இருக்கலாம். பட் நாங்கள் வந்து இப்போ 2 மாடு அளவாக வச்சுருக்கோன்னா அதுக்கான மிஷினை மட்டும் தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக மசாஜ் பண்ணுற டைப்பு தான் கொடுக்குறோம். உரியிற டைப்பு நாங்கள் கொடுக்குறது இல்லைங்க. ஹேண்ட் ஆப்ரேட் கொடுக்குறது இல்லைங்க. பேட்டரியில் இயங்குறதெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. மசாஜ் டைப்பு பல்சேட்டு டைப்பு தான் நாங்கள் மிஷின் கொடுக்குறோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிஷினரி பண்ணுறாங்க, மிஷினரி பண்ணுறாங்க. ஓகே. அவங்க பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்க மிஷினுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம காம்பில் மாட்டக்கூடிய மிஷின் இருக்கு இல்லைங்களா, ஏன்னா ஒரு மோட்டார் எப்படி வேணா இருக்கலாம், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது இந்த காம்பில் மாட்டுற செட்டுங்க. இதுதான் வந்து காம்பில் வந்து மசாஜ் பண்ணி பாலை கொண்டு கேனுக்கு வந்து சேர்க்குதுங்க. ஸோ அது வந்து காம்பில் மாற்றக்கூடிய லைனரு, பால் வர கப்பு, டியூப்பு, பல்சேட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. வீடியோவில் தெரியும். இந்த பல்சேட்டர், இந்த லைனரு, இந்த டியூப், இந்த டிஷர்ட்டு, கேன், இதெல்லாம் வந்து ஃபுட் கிரேடில் 304 இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து பண்ணணும். நாங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா டர்க்கி, இட்டாலியிலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணி தான் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் இந்தியாவில் அது சார்ந்த முழுமையாக இன்னும் தயாரிக்கலைங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் தயாரிக்க பண்ணாமல் கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். எந்த கம்ப்ளைண்ட் இந்த பல்சேட்ரு இந்த மாதிரிலாம் வராதுங்க. இயர்லி ஒன்ஸ் மட்டும் ஒரு இந்த டியூப்ஸ் மாற்றுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸுங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படித்த பட்டாரிங்க படித்த படிப்பு வேலை இல்லாமல் கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 மாடு இருக்கும் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்த பால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சாத்தியமா சார்? சாத்தியம் தாங்க. இப்போது நீங்கள் வந்து 2019 அப்புறம் இந்த கொரோனா ஃபீல்டில் நிறையா பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலாம் இன்ஜினியர்ஸு அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தவங்கன்னா நிறைய அந்த ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த மிஷினரியை வந்து யூஸ் பண்ணுறோம். அவங்க தான் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து 2019 அப்புறம் எங்கள்கிட்ட வந்து மிஷின் வாங்கினவங்க எல்லாருமே நம்மளுடைய அப்பா அம்மா இல்லாமல் அவங்களுடைய பையங்க, அதாவது இந்த ஜென்ரேஷனில் உள்ள ஐடி இன்ஜினியர்ஸ் படித்தவங்க கூட இன்றைக்கி அதை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பேருக்கு நாங்கள் அந்த மாதிரி சப்ளை பண்ணிகிட்ருக்குறோங்க. உங்கள் நிறுவனம் ஆரம்பித்து 19 வருஷம் ஆகுதுன்றீங்க. உங்கள்கிட்ட இது வரைக்கும் வாங்கி போயிட்டு யூஸ் பண்ணுற கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் எப்படி சார் இருக்குது?
அதான் சொன்னேன் உங்களுக்கு ஃபீட்பேக் அப்படிங்கிறத நான் ஒரு 14 வருஷம், ஏன்னா என்னோட அனுபவம் வந்து 19 வருஷம் இருக்கலாம், ஆனால் நான் வந்து தனியாக வந்து பண்ணி ஒரு 14 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோங்க. இன்னமும் வந்து தரமான முறையில் தான் நாங்கள் கொடுக்குறோம். இது வரைக்கும் சிங்கிளாக நான் ஹேண்ட் ஆப்ரேட் மிஷின் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணதில்லை, எங்கள் நிறுவனத்து மூலிமா நான் கொடுத்ததும் கிடையாதுங்க. நல்ல விதமாக ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. ஒரு சில கம்ப்ளைண்ட் வரும், அதையும் நாங்கள் வந்து ஒரு 24 ஹவர்ஸில் போய் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோமுங்க. முதல்ல இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் வந்திருக்குங்கிறதுனால வீடியோ காலை நாங்கள் கைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸில் போய் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. ஆமாம். உங்களுக்கு கேரளா தேவைப்படுன்னு சொன்னீங்கன்னா எப்படி சார்? நான் கேரளாவில் அப்படிங்கிறத நாங்கள் கேரளாவோட டேரெக்டாக நாங்கள் சப்ளை பண்ணுறோங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் வந்து கோவா, அந்த மாதிரி பேன் இண்டியா முழுவதுமே நாங்கள் வந்து சப்ளை பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து உடனே வந்து எங்களுக்கு அனுபவம் வாய்ந்த சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்டே கொடுத்து நாங்கள் உடனே வந்து அதை அட்டன் பண்ணதும். ஏன்னா இப்போ நம்ம ட்ராவல் டைம், இப்போ நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்குதுன்னா ஒரு 20% ரெடி பண்ணிடலாங்க. மற்ற கொஞ்சம் ஆந்திரா கேரளா போகிறப்போ அந்த ட்ராவல் டைம் அதுதாங்க. மற்றபடி எல்லா இடத்துலையும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோங்க. சப்போஸ் இங்கே கொரியர் மூலமாக அனுப்புறீங்களா சார்? கொரியருங்கிறது வந்து இல்லாமல் பார்சல் சர்வீஸ் மூலியமாக நாங்கள் பண்ணி கொடுக்கோம். கொரியர் அப்படிங்கிறது நம்ம ஸ்பேர்ஸ் தான் நம்ம அனுப்ப முடியும், மிஷினரி நம்ம கொடுக்க முடியாது. சில வந்து கொரியர் இருக்குதுங்க, டெலிவரி கொரியர் நிறையா கொரியர் இருக்குதுங்க, ப்ரைவேட் கம்பெனி, அதை வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. டேமேஜ் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு சின்ன அதாவது சும்மா ஒரு இது மாதிரி வளைஞ்சிருக்கு அப்படின்னா அது அவங்களே பண்ணுவாங்க. மற்றபடி மிஷினே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, கேன் நசுங்கிடுச்சு அப்படின்னா அந்த கேஸில் நாங்கள் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்குறோம். ரெண்டாவது அது ஒரு சில இன்சூரன்ஸ் பண்ணி கூட நாங்கள் ஒரு சில கொரியர் பார்சல் ஆஃபீஸ் கூட டைப் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம். மோஸ்ட்லி வந்து 90% வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுங்கிறது கம்மி தாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் அப்புறம் ரெகுலராக அவங்களுக்கு போய் புக்கிங் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நல்ல விதமாக தான் உங்களுக்கு பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல அந்த மாதிரி ஆகிறப்போ நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒருத்தர் செங்கல்பட்டு இருக்காங்க, ஓகே, 200 மாடு வச்சுருக்காங்க, ஓகே, அப்படின்ற போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும்? இப்போ ஒரு 200 மாடு அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சின்ன அளவாக நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அதை கொடுத்தோம்னா டைமிங் ஆகும். ஏன்னா ஒரு பால் கறக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 ஹவருக்குள்ளே அதை நம்ம வந்து கறந்து அந்த 6 ஹவருக்குள்ளே நம்ம டெலிவரி கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு மாடு கறக்கிற மாதிரி 2 மாடு கறக்கிற மாதிரிலாம் உள்ள மிஷினை வந்து கொடுத்தோம்னா டைமிங் ஆகும். அப்போ அந்த இடத்துல ஒரே நேரத்தில் 10 மாடு கறக்கிற மாதிரி உள்ள இந்த மாதிரி பக்கெட் செட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு 10 பக்கெட்டு 8 பக்கெட்டு 6 பக்கெட்டு இப்போ அனிமலை பொறுத்து இப்போ வந்து 100 மாடு வச்சுருப்பாங்க, 60-70 மாடு இருக்குங்கன்னா அப்போ எனக்கு 1 ஹவரில் வேணும் 2 ஹவரில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மிஷினை ஒரு 3 HP 2 HP உள்ள மிஷினை அவங்களுக்கு நீடு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு இந்த மிஷினை வந்து நாங்கள் வந்து சஜஷன் பண்ணுவோம். அப்போது வந்து 8 பக்கெட் போகிறதுனால ஒரே நேரத்தில் 8 பக்கெட் போட்டோம்னா 1 மணி நேரத்தில் 80 மாடு கறந்துடலாங்க பக்கெட் சைஸில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு 100 மாடு 200 மாடு இப்போ 200 மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா 10 பக்கெட் போட்டாங்க அப்படின்னா 2 ஹவரில் 200 மாடு நம்ம வந்து பால் கறந்துடலாங்க. ஸோ இதுதாங்க. உங்ககிட்ட பேட்டரி வேரியன்ட் இருக்குங்களா? பேட்டரி வாரண்டி அப்படிங்கிறது வந்து நம்மள்ட்ட கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா மினிமம் வந்து மோட்டார் கெப்பாசிட்டி ஒரு 1/2 HP இருக்கணும். இப்போ நீங்கள் 1/4 HP போட்டிங்கன்னா பேட்டரியில் ஓடும். இப்போ நாங்கள் அது பண்ணுறதில்ல, ஹேண்ட் ஆப்ரேட் பண்ணுறது இல்லைங்க. மினிமம் உங்களுக்கு வந்து 1/2 HP இருக்கணும். அது இல்லாமல் பேட்டரி ஆப்ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் 1.5 kW இருந்தால் மட்டும்தான் ஒரு 1/2 HP மோட்டர் ரன் ஆகுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் இருந்தால் கண்டிப்பாக நார்மலாக உள்ள பல்சேட்டர் உள்ள மாடலே இயங்குங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன டீட்டெயிலாக அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் அந்த மாதிரிலாம் அந்த உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கோமுங்க. சரிங்களா? வேறு ஏதாவது ஆர்டர் பேசினாலும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க.